ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து டே 13 வந்து நாம் வந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ எனக்கு நேத்திக்கு வந்து எந்த விதமான பெயினோ எதுவுமே இல்லை. ஸோ நல்லா இதே மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து காலையிலேயே செஞ்சிடலாம். ஏன்னா காலையிலேயே முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாக ஒரு டென்ஷன் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இருக்குது. மற்ற வேலைகளையும் பார்க்க முடியுது, வெளி வேலைகள் பார்க்க முடியுது, வீட்டில் பார்க்க முடியுது, எல்லாமே பார்க்க முடியுது. அதனால் இன்னும் கொஞ்சம் அந்த நேரத்தை வந்து பிளான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நேரத்தை பிளான் பண்ணி காலம்பறையே இதை வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்குது. அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, சீக்கிரம் தூங்க போனால் சீக்கிரம் எழுந்திரிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக. நேற்றுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே தூங்க போயிட்டேன். அதனால் அலாரம் வைக்கலை, ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டேன். ஸோ அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 4:15 எல்லாமே எங்கள் முழிப்பு வந்துருச்சு. ஸோ ஒரு 4:45 எழுந்தாச்சு. ஸோ காலையில் வேலைகள் அது இது எல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு இப்போ ஆரம்பித்தாச்சு. ஸோ காலையில் முடிக்கிறது தான் வந்து எல்லா விதத்துலேயுமே நமக்கும் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம எல்லா வேலைகளுமே பார்க்கலாம். ஸோ நம்மளோட இந்த வேலைகள் தடைப்படலை அப்படிங்கிற ஒரு பெரிய நிம்மதி வந்து நமக்குள்ளே இருக்குது. அதனால் நம்ம காலையில் முடிச்சுட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 13 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக முடிஞ்சிச்சு. இன்னைக்கு வந்து செஞ்சதில் அதாவது ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நம்மக்கிட்ட இருக்கணும் இல்லையா? ஸோ நான் வந்து அந்த தண்டாசனா, அதமுக தண்டாசனா பண்ணும்போது அந்த கீழே பார்த்துட்டு இருந்தேன் எவ்வளோ நாளாக. இப்போ வந்து அந்த தண்டாசனா பண்ணும்போது பார்வை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி மெதுவாக பண்ணினேன். அதனால் இன்றைக்கி ஒரு 108 ரவுண்டில் அட்லீஸ்ட் ஒரு 54 ரவுண்ட்ஸாவது நான் வந்து நேராக பார்த்துருப்பேன். பட் அது போக 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 கரெக்டாக வரும். அப்புறம் வந்து பாதஹஸ்தாசனா முடிச்சுட்டு நாம் வந்து அஸ்வசஞ்சலன ஆசனா போகும்போது அந்த கால் வந்து இன் பிட்வீனில் இருக்கணும். அது வந்து கொஞ்சம் முட்டி கொஞ்சம் தள்ளி இந்த சைடும் அந்த சைடும் போகுது. ஸோ அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம். 108 பண்ணும்போது ஸ்லோவாக பண்ணும்போது நம்ம போஸ்டர் கரெக்டாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது கொஞ்சம் அப்படி இப்படி போகும். ஆனால் அதையும் நாம் வந்து கரெக்ட் பண்ணணும். 108 பண்ணுறோங்கிறது வந்து முக்கியம் இல்லை. ஆனால் அதில் வந்து அந்த போஸ்டர் வந்து ஓரளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இன்னும் வரலை. ஓரளவுக்கு நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம் என்னன்னு பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு தெரியும். ஸோ அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அதை வந்து ஓரளவுக்கு சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான 2 விஷயங்கள். அதே மாதிரி புஜங்காசனா பண்ணும்போது ஷோல்டர் வந்து இப்படி இருக்கக்கூடாதும்பாங்க, நல்லா இப்படி போகணும், பின்னாடி போகணும்பாங்க. ஸோ கை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் நல்லா மடக்கி பாடியை ஒட்டி இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த புஜங்காசனா வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இப்படி இருக்கக்கூடாது, நல்லா ஷோல்டரை விட்டு ஹெட்டு வந்து நல்லா மேலே இருக்கணும். ஸோ அதெல்லாம் தான் வந்து இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது நமக்கு தெரிகிற தவறுகள். அது வந்து கடன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். 1 2 3 4ன்னு ஓடிக்கிட்டே இருக்கும்போது அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும். அந்த சமயத்துக்குள்ளே நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும். ஸோ அது வந்து கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு ரவுண்டு முடித்தோடனே ஒரு 12 ரவுண்ட்ஸுக்கும் ஒரு செட்டு முடித்த உடனே கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு நிதானமாக தான் பண்ணுறேன். ஸோ அதனால் அது வந்து நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த நாளை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக மணி இப்போ வந்து 7:20. ஸோ 7:20க்குள்ளே வந்து முடிச்சாச்சு. ஸோ நல்லபடியாக முடிஞ்சது. ஸோ திரும்ப நாம் அங்கே போய் டே 13 ஓட்டிட்டு நாளைக்கு பார்க்கலாம். See you friends. Bye.